ஒரு நான் எடுத்து எப்படி சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த பாலக் பன்னீரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் செய்ய போகிறேன். இந்த நானை எப்படி செய்யலாமென்று பார்க்கலாமாங்க. இந்த நான் இன்றைக்கு ஈஸ்டில் செய்ய போகிறேன். இதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், குயிக்காக செய்யக்கூடிய நான் என்று சொல்லி. இதுக்கும் குயிக்காக செய்யக்கூடியதான். இது ஈஸ்டில் செய்கிறபடியாக ஒரு 1 hour வெயிட் பண்ணி செய்யணும். அது மாவை குழைச்சி ஒரு 10 நிமிஷத்துலேயே அது இன்னும் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. அந்த நாணயம் வேணுமெண்டா நீங்கள் போய் பாருங்க. இன்றைக்கு நான் ஈஸ்ட்டை வச்சு எப்படி நான் செய்கிறேன், இதுதான் நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற நானை இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ செய்யலாம். வாங்க. 1/2 கப் சுடுதண்ணி மீன்ஸ் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்குற அளவு சூடோடு இருக்கிற அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளே ஈஸ்ட் நாங்கள் ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் இப்போ பானுக்கு எப்படி மாக்குழப்பமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நானுக்கும் 2 தேக்கரண்டி சீனி, 1 தேக்கரண்டி ஈஸ்ட், 2 தேக்கரண்டி சீனி. இது அப்படியே விட்டோம்னு சொன்னால் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி வாரதை உங்களுக்கு பார்க்கலாம். 5 நிமிஷம் விடுவோம். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவாகி இருக்குது. இதுக்குள்ளே மா பிளேன் ஃப்ளவர், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 2 கப் எடுக்கிறேன். 2 கப் மா எடுத்து நல்லா அரைச்சி விடுவோம். 2 கப் பிளேன் ஃப்ளவர், ஹோல் பர்பஸ் ஃப்ளவர். ஓகே, இதை நல்லா அரைச்சிட்டு 1/2 தேக்கரண்டி உப்பு, 1/2 தேக்கரண்டி உப்பு, தயிர் 2 மேசக்கரண்டி, 1க்கு 1. அப்போ 2 கப் போட்டபடியாக 2க்கு 2 கப். கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை. 2 மேசக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் அல்லது ஒலிவ் ஆயில், நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் பாவிக்கலாம். கையை கழுவிட்டு இந்த மாவை நல்லா குழைப்போம். நான் விட்ட தண்ணி அவ்வளவும் போதும். 2 கப் தயிர் போட்டாலே போதும். அப்படி உங்களுக்கு மாவு டைட்டாக இருக்குமென்று நினைச்சிங்களேன்னு சொன்னால் கையை லைட்டாக கழுவிட்டு திரும்ப குழைச்சாலே போதும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. 2 கப்புக்கு 1/2 கப் தண்ணி போதும். இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் கையை நனைச்சி மட்டும் குழைக்கணும். தண்ணியை ஊற்றாமல் கையை நனைச்சி குழைக்கணும். கையை நனைச்சிட்டு குழைக்கிறேன். அதில் இருக்கிற தண்ணி போதும். ஊற்றினோம்னு சொன்னால் கூடிடும். பார்த்திங்கன்னா தெரியும், மாவு நல்லா சாஃப்டாக வந்துட்டது. உங்களுக்கு தெரியும், சப்பாத்திக்கு நாங்கள் எப்படி குழைச்சி வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த மாவும் குழைச்சிருக்கிறேன். 2 கப்புக்கு 1/2 கப் தண்ணி போதுமானது. ஓகே, இது அப்படியே 1 மணி நேரம் மூடி வைக்கணும். நல்லா கொஞ்சம் சூடான இடங்களில் வைக்கணும். இப்போ எங்களுக்கு குளிர்காலம் பண்ணுறபடியாக இந்த மாவு 1 மணித்தியாலத்திலையும் நல்லா பொங்கி வராது சில வேளைகளில். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, எங்களுக்கு வீட்டில் எந்த இடத்துல நாங்கள் ஹீட்டர் போட்டு சூடாக இருக்குதோ அந்த இடத்துக்கு கிட்ட கொண்டு வைக்க போகிறேன். இல்லையென்று சொன்னால் நீங்கள் அவனை லைட்டாக சூடாக்கிட்டு அதுக்குள்ளே கூட வைக்கலாம். 1 நிமிஷம் அவனை சூடாக்கிட்டு அவனை நிப்பாட்டிட்டு இந்த மாவை அதுக்குள்ளே வச்சிங்களேன்னு சொன்னால் நல்லா 1 மணி நேரத்தில் நல்லா பொங்கி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் சூடான இடத்துல இதை வைக்கலாம். இப்போ நாங்கள் குழைச்சி வச்சிருந்த மாவை எடுத்து நானே சுடலாம்.
இதில் வந்து உள்ளி கார்லிக் அதாவது பூண்டு அதையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இந்த பட்டர் கார்லிக் நானுக்கு வந்து நாங்கள் மேலே பூசுறதுக்கு இப்போ பட்டரையும் இந்த உள்ளியை இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம் ரெண்டையும். இதை வந்து நானுக்கு மேலே பிரட்டிட்டு நானை சுடேக்கில் அது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா இடித்த உள்ளிக்கு பட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சரியா, இனி நாங்கள் நானை சுடலாம். இந்த மாவு எடுத்து நாங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கு எப்படி ரொட்டிக்கெல்லாம் மாவை எடுத்து உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிட்டு இந்த சப்பாத்தி கட்டையில் அப்படியே போட்டு எல்லாம் மேசையில் கூட நீங்கள் இப்படி போட்டு தட்டலாம். இதை வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒட்டி பிடிக்காத மாதிரி இருக்கணும். உருட்டு கட்டையிலையும் ஒட்டக்கூடாது, சப்பாத்தி கல்லிலையும் ஒட்டக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை இதுக்கு மேலே போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் எள்ளு, உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்த்துக்கொள்ளலாம், இல்லையெண்டா தேவையில்லை. இதை மெதுவாக உருட்டணும். கொஞ்சம் இந்த கார்லிக் பட்டரை எடுத்து மேலால் பூசிக்கொள்வோம். கொஞ்சமாக பூசுவோம். கல் நல்லா சூடாகணும். தோசைக்கல் வந்து நல்லா சூடான பிறகு கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டுட்டு நல்லா தண்ணி தெளிச்சிட்டு ஓகே பொங்கி வருது. ஒரு 10-15 செகண்ட் விட்டுட்டு இது அப்படியே தூக்கி திருப்ப போகிறோம். திருப்பி நெருப்பை கூட்டி விட்டு தோசைக்கல் வந்து கைப்பிடி உள்ளதாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் பிடிச்சி திருப்ப இயலும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திருப்ப மாட்டீங்க, கையெல்லாம் பேர்ன் ஆகிடும். இதுக்கு மேலே திரும்பியும் கொஞ்சம் பட்டர் அண்ட் கார்லிக் மேலால் பூசுகிறேன். ஓகே, இதில் வந்து எள்ளும் அறுவல் மிளகாயும் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே garlic and butter இதை வந்து பூசிட்டு நல்லா நல்ல சூடாயும் இருக்கக்கூடாது, அப்போ ஒட்டி பிடிக்காது. Garlic and butter. Yeah. ஒரு நான் எடுத்து எப்படி சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி
பாலக் பன்னீர் அண்ட் நான். இன்றைக்கு நான் பட்டர் நான் அதுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பாலக் பன்னீர் செய்திருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பட்டர் நான். நீங்கள் ஈஸியாக உங்களோட வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதை யார் வேணுமென்றாலும் செய்யலாம். ஒரு நாள் இரவு சாப்பாடாக நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இல்லைன்னா மத்தியானம் சாப்பாடாக கூட செய்து சாப்பிடலாம். காலையில் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் மத்தியானம் அல்லது இரவுக்கு செய்தீங்கன்னா சரியாக இருக்கும். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.